108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஆதிகேச பெருமாள் கோவில் கிழக்கு வாசல் ஸ்ரீ ராம தீர்த்தக்கல் மண்டபம் சேதமடைந்து காணப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு பகுதியில் அமைந்திருக்கும் ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் தற்பொழுது நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம பின்புறம் பார்க்க முடியும், அதுதான் ஆதிகேசவ பெருமாள் கோயில். மறுபுறம் அதாவது கிழக்கு வாசலை பார்க்கும் பொழுது இங்கு ஒரு கல் மண்டபம் என்பது இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த கல் மண்டபத்தை பொறுத்த அளவில் பண்டைய காலத்தில் இங்கு இருக்கும் தந்திரிகளும் சரிதான், அதே போன்று பக்தர்களும் இந்த கல் மண்டபத்தின் பின்பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ராம தீர்த்தம் எனப்படும் அந்த பரளியாற்றில் நீராடிவிட்டு அவர்கள் இந்த கல் மண்டபத்தை பயன்படுத்துவார்கள். அதன் பிறகாக அவர் நேரடியாக ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள். ஆனால் நீண்ட ஆண்டுகளாக இந்த மரபு என்பது பின்பற்றப்படாமலே இருக்கின்றன. காரணம், இந்த கல் மண்டபம் என்பது மிகவும் சேதமடைந்து காண முடிகிறது. ஒரு புறம் அந்த புதர் மண்டியும் மறுபுறம் அந்த கற்கள் எல்லாம் பெயர்ந்து மிகவும் இந்த பகுதியில் சேதமடைந்திருக்கிறது. இதனால் இந்த பகுதியை பொறுத்த அளவில் பக்தர்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு இந்த பகுதி என்பது தள்ளப்பட்டிருக்கின்றது. நீண்ட ஆண்டுகளாக முன்னோர்கள் பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த கல் மண்டபம் என்பது மிகவும் சேதமடைந்திருப்பதால் தற்பொழுது இந்த கல் மண்டபத்தை பயன்படுத்தாமல் பக்தர்கள் மாற்று வழிகளில் சென்று இந்த ஸ்ரீராம தீர்த்தத்தில் நீராடிவிட்டு செல்வதை பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் இருக்கும் பக்தர்களை ஒரு வேதனை அடைய செய்திருக்கிறது என்றே கூற வேண்டும். நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த ஒரு பக்தர் இணைகிறார். அவருடன் சுமார் ஒரு 8 வருடமாக இது சேதமடைஞ்சிருக்குது. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் புஷ்பலீலா ஆல்பன் மூலமாக அன்றைய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களுக்கு மனுக்களை கொடுத்து அவரை நேரடியாக தொடர்பு கொண்டு இதை பற்றி எடுத்து கூறப்பட்டது. ஆனால் எந்த வேலையும் நடைபெறவில்லை. தற்போது சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்லசாமி அவர்கள் சமீபமாக வந்து பார்வையிட்டு நமது மாவட்டத்தை சார்ந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த பகுதிக்கு வர வைத்து அவரிடம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் இதனை உடனடியாக அரசின் கவனத்தில் கொண்டு சென்று பழமை மாறாமல் சீரமைத்து பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தருவாய் என்று உறுதியளித்திருக்கின்றார்கள். எனவே பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இருக்கின்றோம். ஓகே, இப்போ நம்ம அந்த காட்சிகளை பார்க்க முடியும். இங்கு அந்த கிழக்கு வாசல் வழியாக பெண் பக்தர்கள் வந்துவிட்டு இந்த பகுதியில் குறிப்பாக ஸ்ரீ ராம தீர்த்தத்தில் கால் நனைக்க முடியாமல் ஒரு செல்லும் அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது. அதே போன்று கால் நனைக்க கூட முடியாத அளவுக்கு இந்த பகுதியில் புதர் மண்டி என்பது காட்சி அளிக்கிறது. எனவே இந்த கல் மண்டபத்தையும் சரிதான், இதில் இருக்கும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளும் தெளிவாக புனரமைக்கப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதி பக்தர்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.